ஃபவுண்டேஷன் முதல் ஃபினிஷிங் வரை அப்படிங்கிற சீரீஸில் 8வது எபிசோடா ஃபூட்டிங் மற்றும் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஃபூட்டிங்னா என்ன, ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக அதில் எந்த மாதிரி பண்ணணும், அது என்னங்கிறத பற்றி டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்படின்னா பில்டிங்ல இருந்து வர லோடை சேஃபா மண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மார்க் போட்டிருக்கோம், இதுதான் வந்து ஆக்சுவல் கிரவுண்ட் லெவல். இந்த மாதிரி மார்க் இருந்தால் அது கிரவுண்ட் லெவல்னு அர்த்தம். இப்போ கிரவுண்டுக்கு கீழே இருக்கிறது வந்து ஃபவுண்டேஷன், கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறது பேஸ்மெண்ட். அப்போ கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பாக பண்ணுவோம். ஒன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பில்லர் போட்டு கட்டுற வீடை வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பில்லர் இல்லாமல் சைட் ஸ்டோனில் கட்டுற பேஸ்மெண்ட் போட்டு கட்டுற வீடை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எங்கெல்லாம் செவுறு வருதோ அங்கெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டை போட்டு, அதாவது வந்து ஃபவுண்டேஷன் போடுவோம், அதுக்கு மேலே ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம். அந்த ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே செவுறு கட்டுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஃபுல்லாக, அதாவது ரூஃப்ல இருந்து வாலுக்கு லோட் டைவர்ட் ஆகும். வால்ல இருந்து டைரெக்டாக வந்து அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஃபூட்டிங்கு போய் அப்படியே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி இது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரூஃப்ல இருந்து பீமுக்கு வரும், பீம்ல இருந்து காலத்துக்கு வரும், காலத்துல இருந்து ஃபூட்டிங்கு போய் கிரவுண்ட்ல ஸ்ப்ரெட் ஆயிரும். லோட் டிரான்ஸ்ஃபர் இது வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் பில்டிங்ல. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பத்தி தான் பாக்குறோம். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து யாரும் அதிகமா பண்றது இல்லை, யாரும் ஒரு சிலர் தான் பண்றாங்க. அதனால நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பத்தி தான் பாக்குறோம். அந்த கிரவுண்டுக்கு கீழே எடுக்கிற குழியை தான் ஃபூட்டிங்னு சொல்லுவோம். அதுல போடுற இந்த பில்லரும் நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதையும் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழேயே நம்ம வந்து அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி, சாயில் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும், இது எவ்வளவு ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பீம் போடுவோம். காலம் டு காலம் எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அதுக்கு மேலதான் நம்ம வந்து பிரிக்லயோ வந்து இல்ல ரெட் பிரிக்ஸோ இல்லைன்னா பிளேஸ் பிரிக்ஸோ கட்டி பேஸ்மெண்ட்டை கொண்டு போவோம். அதுக்கு வந்து இங்க கீழே இந்த இது போடுறது வந்து அந்த கிரேட் பீம்னு சொல்லுவோம். இந்த பார்ட் தான் வந்து கிரவுண்டு கீழே இருக்கிற பார்ட் வந்து ஃபவுண்டேஷன்ல வரும். அதே மாதிரி ஃபூட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம் கீழே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வெறும் பில்லரை மட்டும் கீழே கொண்டு போய் நம்ம அந்த குழியில நிறுத்தாம அந்த குழியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டிசைன்ல கொடுத்துருக்கிற மாதிரி அது என்ன ராடோ, என்ன சைஸ் மேட், என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸுக்கு அந்த ராடை யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து அந்த குழி அகலத்துக்காக ஒரு மேட்டு கட்டுவோம். அந்த மேட்ல தான் வந்து காலத்தை வந்து நாம நிக்க வச்சு அதுல வந்து ஃபூட்டிங் காங்கிரீட் எவ்வளவு ஹைட்டு போடணும் அப்படிங்கிறதும் அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்க ஸ்ட்ரக்சர் டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டு பிளாட்டா போறது எவ்வளவு ஹைட் போடணும், அங்கிருந்து டேப்பர் எவ்வளவு ஹைட்ல போடணுங்கிறது ஸ்ட்ரக்சர் டிசைன்லயே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுவோம். அதுதான் ஃபூட்டிங். அதாவது அந்த ஃபூட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த காலத்துல இருந்து வர லோடு, ஸ்ட்ரெயிட்டா வர லோட இங்க வந்து நமக்கு ஈவனா ஸ்ப்ரெட், கிரவுண்ட்ல வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபூட்டிங்கே போடுறோம். இந்த ஃபூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. சாயில் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் இருக்கு. அது என்னங்கிறது டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபூட்டிங்ல பாத்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃபூட்டிங், செகண்ட் கம்பைன்ட் ஃபூட்டிங், தேர்ட் ராஃப்ட் ஃபூட்டிங், ஃபோர்த்து பைல் ஃபவுண்டேஷன். இந்த 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப் எந்த மாதிரி பண்ணணுங்கிறது ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐசோலேட்டட் ஃபூட்டிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பில்லருக்கும் தனித்தனி ஃபூட்டிங்கே போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐசோலேட்டட் ஃபூட்டிங். நம்ம வந்து ஜென்ரலா ரெசிடென்சியல் பில்டிங்க்கு வந்து தனித்தனி வீடு கட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐசோலேட்டட் ஃபூட்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டைப் தான் வந்து அந்த ஐசோலேட்டட் ஃபூட்டிங்ல வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைன் ஃபூட்டிங். கம்பைன் ஃபூட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பக்கத்துல பில்லர் வருது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியா போடுறதுக்கு பதிலாக இதை 2யும் கம்பைனா பண்ணிடுவோம். எர்த் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி 2க்கும் சேர்த்து ஒன்னா எடுத்துட்டு இந்த மேட்டை வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஒரே மேட்டா போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காலமும் ஜாயின் பண்ணிடுவோம். அதுதான் வந்துட்டு கம்பைன் ஃபூட்டிங்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஃப்ட் ஃபூட்டிங். ராஃப்ட் ஃபூட்டிங்னா என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வீக் சாயிலா இருக்கு, அதாவது வந்து ஒரு களிமண்ணா இருக்கு, இல்ல வந்துட்டு கீழே வந்து ஹார்ட் சாயிலே இல்ல மணல் மண்ணு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப வீக்கான சாயில் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் ஏரியாவுக்கு ஃபுல்லாவே ஒரே மேட்டு கட்டி அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது டபுள் மேட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மேட் வந்து ஃபூட்டிங் ஹைட்டுக்கு என்ன இருக்கோ அது ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு தகுந்த மாதிரி அதுல டிசைன் கொடுப்பாங்க. அந்த ராடு டெப்த் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ராஃப்ட் ஃபூட்டிங் எங்க போடுவோம்னா சாயில் கண்டிஷன் வீக்கா இருக்கிற இடத்துலையும், அதே
அதே மாதிரி சாயில் கண்டிஷன் வீக்காக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு கமர்ஷியலான பில்டிங் பண்ணுறோம், பெரிய ஏரியாவில் பண்ணுறோம், ஒரு மாசி ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கோ இல்லை வந்து ஒரு காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம், இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறோம்னா அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி ராப்டு ஃபுட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லோடு வந்து உங்களுக்கு ஈஸியாக டைவர்ட் ஆகும், அந்த சாயில் கெப்பாசிட்டிக்கு அதுதான் இதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50 அடி அகலம் அப்படின்னா 100 அடி நீளம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஃபுல் ஏரியாவுக்குமே மேட்டு கட்டிட்டு, இப்போ நம்ம எப்படி ஒரு அந்த ஃபூட்டிங் ஐசோலேட்டட் ஃபூட்டிங்கில் வந்து ஒரு குழிக்கு மட்டும் நம்ம மேட்டு கட்டிட்டு அதுலேருந்து பில்லர் நிற்க வைக்குமோ அந்த மாதிரி நம்ம சைட் ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு, அதாவது பில்டிங் எவ்வளோ வருமோ அந்த பில்டப் ஏரியா ஃபுல்லாக மேட்டு கட்டிட்டு அந்த மேட்ல இருந்து தனித்தனி காலத்தை வந்து நம்ம தனியாக கொண்டு வருவோம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ராப்ட் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன். பைல் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிரிட்ஜ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாவில் சாயில் வீக்காக இருக்கிற இடத்துல ரொம்ப டெப்த்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் சாயில் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த்து நம்ம எர்த் ஒர்க் பண்ணி நம்ம வந்து அங்கே போய் ராப்ட் ஃபுட்டிங் அந்த மாதிரி போடுறது நிறைய செலவும் ஆகும், வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் நமக்கு ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு தகுந்த மாதிரி பைலோட சைஸை வந்து காஸ்ட் பண்ணி அதுக்கு அந்த அந்த வரைக்கும் நம்ம வந்து பையில கீழே இறக்கி அங்கேருந்து நம்ம வந்து பூட்டிங்கை கொண்டு வருவோம். இதுதான் பைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். பிரிட்ஜ் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. பிரிட்ஜில் வந்து கம்பல்சரி எல்லா பிரிட்ஜ் ஒர்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பைல் ஃபவுண்டேஷன். இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும், நம்ம வீட்டுக்கு பூட்டிங் என்ன சைஸில் போடுறது, ஃபவுண்டேஷன் என்ன சைஸில் போடுறது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். அதுக்கு தான் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணணும், சாயில் டெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணணும், அதில் வர டிசைனை வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயில் டெஸ்ட்டு நான் எதுக்கு பண்ணணும், என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் படி தான் வீடு கட்டியிருக்காங்க, அதனால் நான் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சிலர்லாம் வந்து நாங்கள் சின்ன வீடு தான் கட்ட போகிறோம், பெருசாக பண்ணுறதில்ல, கமர்ஷியல் மாதிரி நாங்கள் வந்து 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் கட்ட போகிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு சாயில் டெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிசைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வேணும். இந்த சாயில் டெஸ்ட்டும் ஸ்ட்ரக்சர் டிசைனும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டைலில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஒரு 2 ஹார்ட் பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த 2 பேருக்கும் சேம் ஹார்ட் ப்ராப்ளம் தான், அவர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டாரு, அவரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பக்கத்து வீட்டில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிட்டாங்க, நாங்கள் அந்த டிசைனை ஃபாலோ பண்ணி எங்கள் வீடு கட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட்டில் பெரிய ப்ராப்ளம், எனக்கு சின்ன ப்ராப்ளம் தான், அதனால் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணாமையே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் சின்ன வீடு கட்டுறோம், எங்கள் வீட்டுக்கு வந்து சாயில் டெஸ்ட்டோ இல்லை ஸ்ட்ரக்சர் டிசைனோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இது வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுங்கிறது எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்கேன் அந்த மாதிரிலாம் எல்லா ரிப்போர்ட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் தான் அது சக்ஸஸ் ஆகுமோ, அந்த மாதிரி தான் ஒரு வீடுங்கிறது. நீங்கள் ப்ராப்பராக சாயில் டெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிசைன்லாம் பண்ணி அதில் என்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் அந்த வீடு 100% அதாவது நீண்ட ஆயில் ப்ளஸ் நீடித்த உழைப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல ப்ராப்பரான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதனால நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஃபூட்டிங் அண்ட் ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் ப்ராப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடந்த 25 நாளாக சைட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. உங்கள் சிரமத்துக்கு மன்னிச்சிருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த கண்டினியூவாக இனிமேல் கேப் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதில் நான் இந்த சீரியஸ் வீடியோ போடுறதா தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 7 எபிசோடு போட்டுட்டோம், இப்போ 8வது எபிசோடு இன்றைக்கி போட போகிறோம். இந்த சீரியஸ் வீடியோவை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்டீங்க, கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கலாக டவுட் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.